ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க சார். பயாலஜிக்கு குயிக்காக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க சார், நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய நிறைய பேர் சஜஷன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம 11th இப்போ ரீசெண்டாக வீடியோவே போடுறது இல்லை, கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கும்போது நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நினைக்கிறது உண்டுங்க. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு அந்த வகையில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெண்டு மீடியத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட தயவு செய்து படிச்சீங்கன்னா தாராளமாக பப்ளிக்ல எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். அண்ட் தென் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்காங்க, அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சஜஷன் ஆகும். மறந்துடாதீங்க. அடுத்த என்ன சப்ஜெக்ட் வரும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பார்க்க போகிறது 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பயாலஜி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனி, சரியா. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது பயோ ஜுவாலஜி ரொம்ப டஃபாக இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பப்ளிக் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் நமக்கு ஒரு ஸ்டாப் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் உடனே இந்த டைமில் அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு லேஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் 2 மீடியத்துக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு லைக்கு, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. நான் எதிர்பார்க்க எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்றது சப்ஸ்கிரைப் போட்டுவாங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல மேக்ஸுக்கு டாப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ். ஏன்னா 11th 12th மேக்ஸை பொறுத்தவரை டாபிக் வைஸ் தான் படிக்கணும். நான் 12th மேக்ஸுக்கு வால்யூம் 1ல பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அனாலிசிஸ் போட்டுட்டேன். 6 சாப்டருக்கும் நீங்கள் லைவ் செஷனில் போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு 11th மேக்ஸுக்கு வால்யூம் 1 ஃபுல் அனாலிசிஸ் வேணுமா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அப்கம் வீடியோ நான் லைவ் அப்டேட் பண்ணிடுறேன். 12th அது பார்க்கறது மூலமா வால்யூம் 1 நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண முடியும் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால தான் வால்யூம் 1 ஃபுல்லாக ஒன் ஷாட் ரிவிஷனாக ஒரு 1.5 மணி நேரம் லைவ்ல கிளாஸ் எடுத்துருந்தேன் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு. நீங்கள் மறக்காம லைவ்ல போய் செக் பண்ணி பாருங்க. சேம் மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு அடுத்தடுத்து மோட்டிவேட்டடா இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா பயாலஜியை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நிறைய லெசன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபஸாக ஃபீல் பண்றீங்க இல்லையா. ஸோ அதான் உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் முன்னாடியே இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. இன்பிட்வீன் கேப்ஸ்ல கொஞ்சம் வராத காரணம் பார்த்துட்டீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிடில் லெவல் கேட்டகரி 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த என்என்எம்எஸ் ட்ரஸ்ட்டு அந்த கேப்ஸில் வரனால தான் என்னால் பேக் டு பேக் அப்டேட் பண்ண முடியல. இப்போ பயோ ஜுவாலஜி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதனால தான் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல. ஓகேங்களா. இன்னும் ரெகுலராக நோட்டிஃபை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது. நீங்கள் இதுக்கப்புறம் வர டேஸில் கொஞ்சம் அப்படியே கூட ஜெர்னி மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதுமானது. டெஃபினட்டாக சொல்கிறேன், பப்ளிக்ல சூப்பராக எல்லாரும் மார்க் வாங்க முடியும். இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் சஜஷன் பண்ணுங்க. இனி வரும் ஒவ்வொரு வீடியோவும் முக்கியமான வீடியோ தான். நான் பார்த்து பொறுமையாக அப்டேட் பண்ணுறதா இருக்கிறேன். நம்ம வீடியோ நீ போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. அதனால நான் பார்த்து பொறுமையா நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ 12th ஈக்குவலா 11th இனிமேல் நான் அப்டேட் பண்ணிடுவேன், பிடிச்சிருவேன், விட்டுற மாட்டேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும், பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜி உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும். உங்களுக்கு நான் அப்டேட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் தரக்கூட எல்லாமே நான் போட்டுறேன். பப்ளிக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோ நீங்க படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறந்துடாதீங்க. 2 மார்க்கும் சரி, 3 மார்க்கும் சரி, 5 மார்க்கும் சரி, ஃபுல்லாக பப்ளிக் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு பப்ளிக் கொஸ்டின்ஸை வச்சு நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மார்க் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா லாங்குவேஜஸும் நீங்க படிக்கணும். அதனால உங்களுக்கு நான் முன்னாடி அப்டேட் பண்ணிட்டேன், சரியா. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா, தமிழ் மீடியம், உயிரி தாவரவியல் அதாவது பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜி உங்களுக்கும் சேம் மேத்ஸ் தான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணணும் அப்படின்றத இங்கிலீஷ் மீடியம் எடுத்துட்டு வரும்போது தமிழ் மீடியத்துக்கு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். பயோ ஜுவாலஜி அண்ட் பயோ பாட்டனி முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின். நீங்களும் ஒரே ஒரு சப்போர்ட் தான் நமக்கு பண்ணணும். ஏன்னா நிறைய சேனல்ஸ்ல போடும்போது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணுங்க சார்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட சேனல்லே ரீசெண்டா
எந்த இது போட்டாலும் தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணுங்க சார், ஏன் சார் தமிழ் மீடியம் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதனால இனி வரும் காலங்களில் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு பப்ளிக் ரிலேட்டடாக அப்டேட் பண்ணும்போது 2 மீடியமுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு தமிழ் மீடியமும் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டாஃப்ட்ட கேட்டுட்டு. அதனால நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு அடுத்தடுத்து 11th தமிழ் பேப்பர் பர்சன்டேஷனு, 11th பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வரணும் அப்படின்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு எனபிள் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இது வரணும். 2 நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு 11th 12th வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ மறக்காம ஃபர்கெட் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஆளுன்னு போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வராது. ஆல் அப்படின்னு போட்டால் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இனி வரும் காலங்கள் நாட்களில் தயவு செய்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இனி உங்களுக்கு டைம்ஸ்லாம் ரொம்ப இல்லை. ஏன்னா ஹால் டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 5 or 6 days இருக்குது. அதனால கொஞ்சம் மெயின் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் விடுபட்ட சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு நீட்டாக ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த டைம்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உயிரி விலங்கியல் பயோ ஜுவாலஜி. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் படிக்கிறதுனால எழுதுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக வந்துருச்சு. அந்த குட் அப்ரோச் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஓகே நம்ம ஓரளவுக்கு எழுதியிருக்கிறோம் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமா இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒழுக்கமா நைட்டு ஒரு 10:30 11 மணிக்கு படுத்துட்டு காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்துட்டு ஒரு 4:30ல இருந்து படிக்க உட்கார்ற மாதிரி பாருங்க. நீங்க எந்த டைம்ல படிக்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்குறேன். நீங்க கொஸ்டின்ஸ் எது கேட்டாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. 11th ரெகுலரா வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் நான் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்றேன். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல ஒரு வீடியோ நான் போட்டுறேன். அது எல்லாத்தையுமே ஒன் சட்டை ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம சேனல் சஜஷன் ஆகணும். மறக்காம தமிழ் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்படின்றது க்ரோத் ஆகும், சஜஷன் அப்படின்றதாகும். நம்ம அப்டேட் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம போடுற எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் நீங்க அடுத்தடுத்து. ஓகே, இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஆப்ஷனோட நீங்க படிக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்றதுதான். வித் ஆப்ஷனோட படிக்கவே கூடாது. வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சுட்டு பப்ளிக் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க சொல்லி பார்க்கணும். இத்தனை கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குதா வைக்குதா அப்படின்றது சொல்லி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். சரியா? டைம் ஒன்று இருக்குது, முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ. இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.